லூக்கா 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் மார்த்தாள் மரியாளை குறித்த ஒரு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, 2 நிமிஷம்தான். மார்த்தாள் அப்படிங்கிற ஒரு சகோதரி இயேசுவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கிறா. அவளுக்கு மரியாள் அப்படிங்கிற ஒரு சகோதரி இருக்கா. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்காந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்த அந்த மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்கிறதுல ரொம்ப வருத்தமடைந்து இயேசுவை பார்த்து கேட்குறா, ஆண்டவரே, என் சகோதரி என்னை விட்டு வந்துட்டு உங்களுடைய பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய வசனத்தை கேட்டுட்ருக்காள, எல்லா வேலையும் நான் தானே செய்கிறேன், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறா. அதற்கு இயேசு சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ உலக காரியத்தை குறித்து கவலைப்பட்டுருக்க, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதாவது இந்த நல்ல பங்கு நான் தான் தெரிந்து கொண்டா. என்னுடைய வசனம் தான், என்னுடைய வார்த்தை தான், என்னுடைய உபதேசம் தான் முக்கியம்னு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த வார்த்தை தான் ஜீவன் அவள் புரிந்து கொண்டாள். இதை தான் நம்ம யோவானில் பார்க்குறோம். 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள் அப்படிங்கிறார். உலக காரியத்தை குறித்து சாப்பாட்டுக்காக என்னை தேடாதீங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே என்னிடத்துல விசுவாசமாக இருங்க, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அப்படிங்கிறார். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறார். அதாவது அவர் மனுஷகுமாரனாக கொடுத்த அந்த வார்த்தையிலையும் உபதேசத்துலேயும் தான் அந்த நித்திய ஜீவன் இருக்குது. அதை தான் அவர் இங்கே சொல்கிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நாதான்னு தெரிந்து கொண்டா, என் வார்த்தை தான் அவள் புரிஞ்சு கொண்டா அப்படின்னு இயேசப்பா வெளிப்படுத்துகிறார்.